ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி. பாத்தீங்களா, இங்கேயும் அதே பிரச்சனை தான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. தேவ பிரசனம் சவுலை விட்டு நீங்கினது. ராஜா அபிஷேகம் இருக்குங்க, ஆனா ஆண்டவருடைய பிரசனம் விலகிடுச்சுங்க. அவனால ராஜாவாக செயல்பட முடியலங்க. ஹல்லேலூயா. பிரசன்னம் முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் முக்கியம். நம்ம இன்னைக்கு பேசுறது தேவ பிரசன்னத்தினுடைய முக்கியமான காரியம், ஜெயத்தின் பிரசன்னம். ஹல்லேலூயா. the presence of victory. ஹல்லேலூயா. இவன் ஏன் அந்த பிரசன்னத்தை இழந்தான்? கதைக்குள்ள போவோம். 15:18. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய், எல்லாரும் சொல்லுங்க, அமலேக்கியராகிய அந்த பாவிகளை. யாருக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுக்கிறாரு? சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, நீ பாவத்தை முழுசா ஒழிச்சு கட்டு. எல்லாம் சொல்லுங்க, பாவத்தை முழுசா ஒழிச்சு கட்டு. கொஞ்சம் விடாத, அங்க இங்க கொசுர வைக்காத, முழுசா ஒழிச்சு கட்டு. திருப்பி வாசிங்க. நீ போய் அந்த பாவிகளை சங்கரித்து இங்க பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வந்திருக்கிறது என்றால், devote yourself until you destroy the sinners. எப்படி டிவோஷன் உங்களுக்கு தெரியும்ல. உன் ஏக்கம் எல்லாம், உன் ஜெபம் எல்லாம், உன் ஆராதனை எல்லாம், உன் உபவாசம் எல்லாம் எப்படியா இருக்கணுமா? உன் பாவத்தை முழுவதுமாய் நீ சங்கரிக்கும்படியாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லலைங்க, சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, சவுலே, நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போறேன். அந்த ப்ராஜெக்டை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால், என் ஜெயத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், பாவத்தை பிரதிபலிக்கிற அமலேக்கிற முழு ஒழிச்சு கட்டு. அடுத்த வசனம் வாசி. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், பாவத்தை முழுசா ஒழிச்சு கட்டாமல், அங்கேயே நிறுத்துவோம். இவர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை ஒழிச்சு கட்ட தொடங்கினார். காலையில் ஏஞ்சி, ஆண்டவரே, இந்த கோபத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிற, இந்த சாபத்தின் ஆவியை, இச்சையின் ஆவி, எல்லாவற்றையும் செஞ்சு கொண்டே இருந்தார். அப்ப செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆச்சா? அமலேக்கியருடைய ஸ்பாயில்ஸ், அதாவது அமலேக்கியருடைய ட்ரெஷர்ஸ், எல்லாம் சொல்லுங்க ட்ரெஷர்ஸ், அவங்களுடைய பொக்கிஷத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க விடுதலை ஆகுது, பொக்கிஷம் வருது, விடுதலை ஆகுது, பொக்கிஷம் வருது. பொக்கிஷத்தை பார்த்த உடனே சவுல் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை முழுசா ஒழிச்சு கட்டாம, அதன் மூலியமாய் வந்ததான ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் மயங்கிட்டார். ஹல்லேலூயா. வேலையை பண்ணாம ஐயா மயங்கிட்டார். நீ கிறிஸ்தவனுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னவென்றால், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு மேலான ப்ராஜெக்ட் என்ன நம்மளுக்கு தெரியல பாருங்க. பவுல் சொல்லி கொடுத்த சத்தியம் என்னவென்று தெரியல பாருங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? பாவத்தை நீ முழுசா ஒழிச்சு கட்டிடு. ஹல்லேலூயா. உன் ஏக்கம், உன் தாகம், உன் ஜெபம், உன் உபவாசம் எதற்கு நேரா இருக்க வேண்டும் என்றால், பாவத்தை விட்டு நான் விலகணும். அந்த பாவத்தின் எண்ணங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பாவத்தின் செயல்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பயம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருமாப்பான எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த ஜெயத்தின் பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என நீ வாஞ்சித்து 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 இருப்பாய் என்றால், அப்போ நீ அனுபவிக்க தொடங்கிடுவேன். ஆமென். சவுல் இங்க தப்பு பண்ணிட்டார். வாங்க மேல வாங்க. 3வது வசனம் 15:3. இப்போ வாசிங்க. இப்பொழுது நீ போய் ஹல்லேலூயா. எப்படி இறக்கம் வைக்க கூடாது? எதில் இறக்கம் வைக்க கூடாது? சில வேளை நம்மளே பேசிப்போம், எவ்வளோ பாவண்டா நீ, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு, ஆனாலும் உன் குடும்பமே உன்னை மதிக்க மாட்டேங்குது. எப்படி இன்னும் ஒரு மாதிரி உங்களை பற்றி பேசாத மாதிரி சொல்கிறீங்க. உங்களை பற்றி தான் பேசுகிறேன் நான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம அப்படியே சொகுசாக இருந்துக்கு என்ன பண்ணுவோம்? அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனாலும் நன்றி இல்லாதவங்க.
இது அன்ஃபர்கிவ்னஸ் இன்னொரு ஆங்கிள், தோசையை அந்த பக்கம் திருப்பி போடுற ஆங்கிள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் கொஞ்சம் குசுரை விட்டுட்டேன்னா, பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் விட்டுட்டேன்னா, பயத்தை அங்கங்கே நீ வாழ்க்கையில் வச்சுட்டேன்னா, அங்கங்கே நீ வீக்காக இருந்துட்டேன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுத்தது தான். ஆனால் உன்னால் அனுபவிக்க முடியாது. நான் அனுபவிக்காமல் செய்ய மாட்டேன். நீயே மெஃபிபோஷத்தை போல எனக்கு வேண்டாம் சுகம், தேவ சித்தம், நான் வியாதியில் படுக்கணும், ஐயோ ஸ்தோத்திரம்னு படுப்பேன். ஹல்லேலூயா. ஐயோ காசுலையா ஹல்லேலூயான்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. காலியான பாத்திரப்பது ஹல்லேலூயா, ஆலே இல்லையான் மாதிரி ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி வைக்கல நம்மள. ஆமென். பாவத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும். 20வது வசனம் வாங்க, ஆக்ஷன்லயே போயிடுவோம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் தான் டெய்லி பாவ மன்னிப்பு கேட்குறேனே, நான் தான் டெய்லி பாவத்துக்கு ஒரு யுத்தம் பண்ணுறேனே, அமலேக்கு என்ன மொத்தம் பேரும் அடிச்சுட்டேனே சாமுவேலு, கரெக்டாக தான் ஏன்ச்சேன் காலையில், கரெக்டாக தான் எல்லா பாவங்களும் அறிக்கையிட்டேன், கரெக்டாக தானே இருக்கிறேன் சாமுவேலு, சங்காரம் பண்ணினேன். இப்பதான் சொல்றாரு அவர், உண்மையை சொல்றாரு. ஆமாமா சாமுவேலே, நான் போனதெல்லாம் கரெக்டு தான். என்னுடைய மைண்டு ஹார்ட்டு எல்லாமே உபவாசம் எல்லாம் இந்த பாவத்தை பிரதிபலிக்கிற அமலுக்கே மொத்தமாக அழிக்கணும் தான். ஆனாலும் கொஞ்சம் ஆடு மாடு எல்லாம் கோட்டெல்லாம் இருந்துச்சு, அது நல்லா அழகாக இருந்துச்சு, அது கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுங்களை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுங்க ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் கர்த்தருடைய சப்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இதேதான் தாவீதும் சொன்னாரு மெஃபிபோஷத்தை பார்த்துட்டு, நீ தாடியை வளர்த்த, முடிய வளர்த்த, எனக்காக நீ கேடிய மாதிரி இருந்த, எல்லாம் தரித்திரத்தை போல இருந்தேன், எவன் பார்த்தான் ஐயோ இவன் இப்படி வாழ்க்கை ஐயோ பரிதாபமா இருக்குதுன்னு நினைச்சாலும் நீ பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்டிய, நீ பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்டிய, என் ஜெயத்தின் பிரசனத்தில் உட்காராம விட்டுட்டிய, அந்த மோசம் போக்குகிறதான பாவத்தை நீ மேற்கொள்ளாம விட்டுட்டிய. ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றாரு, your heart delighted. Amen. அவர் சொல்றாருப்பா, உன் டிலைட் எல்லாம் நீ மொத்தம் ஆடுல இருக்குதுப்பா. ஏன் டிலைட் நீ கொடுக்கிற காணிக்கையிலையோ நீ கொடுக்கறதான சாக்ரிஃபைஸ்ல இல்லப்பா, ஒபீடியன்ஸ்ல தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒபீடியன்ஸ் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, வியாபாரத்தை தொடங்க சொல்லுங்க, நான் தொடங்கிடுறேன், ஆண்டவரே இதை கொடுத்துட சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் செகண்டரி ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் என்னவென்றால் பாவத்தை நீங்க வேரோட அழிக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய சப்தம் ஒலித்து கொண்டிருக்கிற ஒளியினுடைய ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னவென்றால், destroy sin completely in your life. 24 ஒத்துக்கிறார் அவர். வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, மீறதினாலே பாவம் செய்தேன். ஒத்துக்கினாரா இப்போ? ஹல்லேலூயா. இந்த பாவம் ஒரு வாழ்க்கையில வந்த உடனே பாவத்தை முழுவதுமாய் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு வெறி போன உடனே என்ன ஆயிடுச்சா, பாவம் அவருக்குள்ள தங்கிடுச்சு. இந்த பாவம் தங்கினதுனால என்ன ஆயிடுச்சு, 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வந்துடுச்சு. என்னன்னு சொல்லிடுச்சு, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போச்சு. ஆமென். நல்லா கவனிக்கணும், நீங்க பாவத்தை கொஞ்சம் கூட உங்க வாழ்க்கையில வச்சிடாதீங்க. அது ஒரு சின்ன கேன்சர் தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி. நீங்க படுத்துட்டு இருப்பீங்க, அது கட 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 கடன்னு வளரும். ஹல்லேலூயா. சில பேருக்கு இப்போ கேன்சரை கேட்கறதுக்கே பயமா இருக்குது. ஹல்லேலூயா. கேன்சர் உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா பாவத்தை கேன்சல் பண்ணிடு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கிருபை செயல்படும். ஆமென். நீங்கள் எல்லாருக்கும் பயம், எல்லாம் கூகுளில் எல்லாரும் ஃபோனை எடுத்தாலும் தெரியும் அந்த 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 கதை என்னன்னு. கேன்சர் எப்படி வரும், கேன்சர் ப்ரிகாஷன்ஸ் என்ன, இது தானாக வருது பாருங்க. அல்காரிதம், யூடியூபுடைய அல்காரிதமே மாறிடுச்சு இப்போ. ஏன்னா ஊரில் பிறந்த குழந்தையே பார்த்து தான் தேடுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பாவத்தை விட்டு விலகணும்னு மாத்திரம் பாரு, கேன்சர் உன்
ஜெனரேஷன்லேயும் வராது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் சேதாரமே இருக்காது. ஹல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏனென்றால் நீ கிருபைக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். பாவத்தை விட்டு விலகுங்கள். நம்மளுக்கு எப்படிப்பட்ட செய்தியை பேசிட்டாங்கன்னா, பாவம் செஞ்சா நீ பரலோகம் போக மாட்ட, பாவம் செஞ்சா நீ பாதாளம் போவோம். அது இல்லையா கதை? கதை அது இல்லை. நீ பாவம் செய்யாமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் கொடுத்த கிருபை நிமித்தம் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. அதை விட்டுட்டாங்க பாருங்க. நீ அனுபவிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. கோவத்தை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு, இச்சையை விட்டு விலகு, பயத்தை விட்டு விலகு, காசு பணத்தை ஆசை மேல் இருக்கிற ஆசையை விட்டு விலகு. ஏன் ஆண்டவர் விலகு 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 விலகுன்னு சொல்றாருன்னா, அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, அப்பதான் ராஜாக்கள் உன் எண்டையில் வருவார்கள், அப்பதான் உன் மீது வைக்கப்பட்ட கிருபை ஆக்டிவேட் செய்யும். ஆமென். சரி பாருங்க, இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷபரதிரி அலமகா சீக்கரபா. ஓ லீகமரகா சீக்கரபா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் எல்லாருக்குள்ள ஒரு மனசுல ஆண்டவர் குறித்து ஒரு எண்ணம் இருக்குதாங்க. அது என்ன எண்ணமா, ஆண்டவர் ஸ்லோ ஆயிட்டாரு. நாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் ஏதோ ஸ்லோ பண்ணிட்டாரு போல, நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு போல சொல்லியிருக்கிறோம்ல. ஏன் ஆண்டவர் ஸ்லோவா இருக்கிறாரு? சொன்னாரு உடனே நடந்தணும், இப்பவே நடந்தணும், அப்பவே நடந்தணும், இப்பவே பிறந்தணும்னு சொன்னாரு. எதுக்கு ஸ்லோ? ஒருவேளை கடவுள் ஸ்லோவா இருக்காரு போல நினைக்காதீங்கன்னு பேதுரு சொல்றாரு. கடவுள் ஸ்லோ இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் எவ்வளவு அழகா வந்துருது பாருங்க. The Lord is not slow to fulfill his promise, as some count slowness. கடவுளுக்கு நம்ம ஒரு டைட்டிலே கொடுத்துட்டோமா, அவர் ஸ்லோவாக தான் பண்ணுவார். எல்லாம் தீர்க்கதரிசனம் தான் ஆஹா ஓஹோன்னு வரும். 2025 தீர்க்கதரிசனம் 2050 கூட ஆகலாம், யாருக்கு தெரியும்? தேவ சித்தம் என்னமோ. அவர் சில வேலை ஸ்லோவாக பண்ணுவார். 1000 வருஷம் அவர் ஒரு நாள் ஆச்சு, ஐயோ போச்சே. சில பேர் அப்படி நினைக்காதீங்கன்னு பேதுரு சொல்றாரு. Don't think God is slow, he is patient. ஆமா, இதுதான் இன்னொரு ரகமா பாசிட்டிவிட்டி. அவர் பொறுமையா இருக்கிறார். எதுக்கு பொறுமையா இருக்கிறாருன்னு நிறைய பேர் தெரியாது. இப்போ ஏன் பொறுமையா இருக்கிறாரு? ஒருவேளை யாரோ தடையா இருப்பாரு போல, கர்த்தருக்கே ஏதோ மைண்ட் மாத்திட்டாரு போல பொறுமையா இருப்பார். ஏன் பொறுமையா இருக்கிறாரா? not wishing that any should perish, எவரும் நாம் மாண்டு போகாமல் இருக்கணும்னு பொறுமையா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றாத முடியாதபடி பொறுமையா இல்லைங்க. அவர் ஏதோ கொடுக்க வந்தது ஸ்லோ ஆக்கணும்னு சொல்லி அவர் மைண்ட் மாறலையா, நம்ம மைண்ட் மாறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா. ஹல்லேலூயா. எங்க மாறணுமா? but that all should reach repentance. hallelujah. எல்லா மனங்களும் மனம் திரும்பும்படி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் ஸ்லோவா புடிச்சு வச்சிருக்கிறாரா. hallelujah. எல்லா மனங்களும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு அவர் பொறுமையா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் பாருங்க, உங்களுக்காய் கர்த்தர் வைத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆம் என்று ஆமேன் என்று 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பாவத்தை விட்டு விலகிடுங்க. ஹல்லேலூயா.